முழு பாடலை நம்ம விசுவாசத்தோடு என்ன செஞ்சுருக்கோம், பாடியிருக்கோம். இதுலேயும் ஒரு தேவனுடைய கிரியை என்ன செய்யும்னா நடந்திருக்கு. அல்லேலூயா. இன்னொரு 2 பாடலை பாடி நம்ம ஆவியில் கர்த்தர் நல்ல ஒரு உற்சாகத்தை தந்து நம்மளை நல்லா பலப்படுத்தி கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இருதயத்திலிருந்து ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்டை காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்டை காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம்
பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கணும். ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறதுங்கள 225வது பாடல். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே இருக்குன்னு விசுவாசிக்கும் போது நமக்குள்ள கடுகு அளவு கூட பயம் நமக்குள்ள என்ன செய்யாதுன்னா இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. அல்லேலூயா. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஓட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் ஏந்திடுவார். ஓட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் ஏந்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, பயமில்லைங்க. ரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். ரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, பயமில்லைங்க. தாளாட்டுவார், இயேசு சீராட்டுவார், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். சீராட்டுவார், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஆராதிக்கணும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் முன்பாகம். எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. வாசிக்கிட்ட இந்த 2 வாக்கியத்திலையும் ஆண்டவருடைய
கிரியை நமக்குள்ளே என்ன செஞ்சதுன்னா நடந்துச்சு. ஒன்று, ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஒருவேளை பலவீனம் அதிகமாகும்போது ஆண்டவருடைய பலம் விளங்கும்னு எழுதலை, பூரணமாய் விளங்கிச்சு. அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை இப்படி என்ன செஞ்சார்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நடத்தினார். 8வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சேன், வேண்டிக்கினேன். நம்ம ஒருவேளை 3 தடவை இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். இந்த பிரச்சனை எப்போ நீங்கும், இந்த தோல்வி எப்போ நீங்கும், இந்த பாடு எப்போ நீங்கும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு தந்த பதில் என்னென்னா, என் கிருபை உனக்கு என்னையும் போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்ன உடனே, பலவீனப்படும் போது எனக்கு ஏன் இந்த பலவீனம்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமென், ஸ்தோத்திரம். இதை சொன்ன உடனே பவுல் அப்போஸ்தலன், நான் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எதற்காக மேன்மை பாராட்டுகிறேன்னா, ஆண்டவருடைய பலம் என் மேலே பூரணமாய் விளங்க போகுது. அதுக்கு தான் எனக்கு இந்த பலவீனம். ஆண்டவருடைய வல்லமை என் மேலே பூரணமாய் விளங்க போகுது. ஆண்டவருடைய அதிசயம் என் மேலே பூரணமாய் விளங்க போகுது. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். கண்களை மூடி நம்ம ஆவியில் எந்த சிந்தனைக்கும் நம்ம இடம் கொடுத்துட வேண்டாம். வசனத்தை மாத்திரம் நம்ம விசுவாசிச்சு, ஆண்டவரே இந்த பலகீனம் வந்தது, உங்கள் பலம் என் மேலே பூரணமாய் விளங்க போகுதப்பா, அதை நினச்சி நான் இப்பொழுதே நான் சந்தோஷப்படுகிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பலவீனத்தை குறித்து ஆண்டவரே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த பலம் உங்கள் பலம், உங்கள் பலம், இயேசு கிறிஸ்துவினுடைய பலம் என் மேலே, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை என் மேலே பூரணமாய் விளங்க போகுது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? முடிஞ்சவங்க நல்ல கையை அசைச்சு விடுதலையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம குடும்பத்தில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது. ஆமென். தொழிலில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது. ஊழியத்தில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்ததுனால 31ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 31 வரைக்கும், ஆண்டவரை ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆவது ஆண்டில் வரைக்கும் உங்கள் கிருபை எனக்கு போதுமானதாக இருந்ததுனால நான் இந்த இடத்துல நான் கால் ஊன்றி நிற்கிறேன். ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? அந்த ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைக்காக, ஆண்டவர் நமக்கு அளித்த கிருபைக்காக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை தாங்குகிற நேரத்திற்காக நன்றி. அதே வேளையில் எனக்கு பலவீனம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பலம் நம்ம சரீரத்தில் பூரணமாய் விளங்கிச்சு. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது இன்னும் புதிய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இன்னும் புதிய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்ற கிருபைகள், அனுபவித்த கிருபைகள், ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்த நேரங்கள், ஆண்டவருடைய அதிசயத்தை பெற்றுக்கொண்ட நேரங்கள், ஆண்டவருடைய பலம் நம்ம மேல பூரணமாய் இறங்கின நேரங்கள். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனந்தம் ஆண்டவரே, நான் பண்ண ஜெபத்துக்கும் இந்த பதில் எனக்கு கிடைச்சது. ஆண்டவரே, சில வேளையில் பிரச்சனை நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கலாம். அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்கு தந்தாரலாம். இதை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த கிருபை எனக்கு என்ன செஞ்சுது? ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் நம்மளை பாதுகாத்து கொண்டது. அதற்காக ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் கிருபை என்னை விட்டு விலகவே இல்லைப்பா. உங்கள் கிருபை என்னை விட்டு விலகவே இல்லைப்பா. உங்கள் கிருபை என் கூடவே இருந்து எங்களை நடத்திச்சு. ஆண்டவரே, உங்கள் கிருபை என் கூடவே இருந்து நடத்திச்சு. ஆண்டவரே, அந்த கிருபை என்னை தாங்கினது. தாங்க முடியாத பலவீனம் வரும்போது உங்கள் பலம் என் மேலே பூரணமாய் விளங்கிச்சு. ஆண்டவரே, இந்த கிருபையும் ஆண்டவருடைய பலமும் மாறி 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 திரும்ப 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 ஆண்டவரே என் வாழ்க்கையில நடந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மகிமை நீரே.
பலன் எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். தீர்மானத்தோட படிப்போம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை. நல்ல சோதனை பண்ணிருங்க. இன்னும் நான் ஜெபிக்கணும். இன்னும் வாக்குத்தத்த வசனம் எனக்கு வேணும், எச்சரிப்பு வசனம் வேணும், உங்க வார்த்தை வேணும். ஆண்டவரே என்னை நல்ல உற்சாகப்படுத்திருங்க, நல்ல உற்சாகப்படுத்திருங்க. அல்லேலூயா, 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 தனிமையாயிருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இந்த பதிலை தந்தீர். ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னதுனால நீர் எனக்கு தந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள அந்த கிருபை எனக்கு போதுமானதா இருந்துச்சு. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ரொம்ப பலவீனப்படும் போது உங்க பலம் என்னை கரம் பிடிச்சு நடத்திச்சு. ஆண்டவரே என்னை உங்க கரம் என் கையை பிடிச்சு தூக்கிச்சு. ஆண்டவரே அதை நான் உணர்ந்த நாட்கள் எத்தனை. ஆண்டவரே உணர்ந்த நாட்கள் எத்தனை, உணர்ந்த நேரங்கள் எத்தனை. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதான். உட்காருங்க. பிரதான கிருபையினால 2025 ஆண்டுலையும் ஜனவரி 1 புத்தாண்டு வாக்குத்தத்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன்.